என்ன இவ ரொம்ப கோவமா இருப்பா போலயே. எப்படி இவள சமாதானப்படுத்துறது? பிரியா, என்னடா, என்ன வேணும்? வா சாப்பிடலாம். நீ ஒன்றும் சாப்பிடாமே இருக்க. ஆமா ஆமா, ரொம்ப தான் அக்கறை. உங்க இவ்வளோ நேரம் உங்க அம்மா என்னை திட்டிட்டு இருந்தாங்களே, அப்ப எங்கடா போச்சு இந்த அக்கறை? இப்ப வந்துட்டான் சாப்பிடவா சாப்பிடவான்னு. இல்லம்மா, அம்மா ஏதோ கோவத்துல பேசுறாங்க. நீயும் கூட கூட பேசிட்டு இருந்தா நானும் பேசினா உங்களுக்கு எச்சா கோபம் வரும். அதனால தான் நான் அமைதியா இருந்துட்டேன். ஐயோ, நம்ம தப்பா ஏதாவது பேசிட்டோமா? மறுபடியும் கோவத்துல மூஞ்சி தூக்கி வச்சிருக்காளே. எப்படி இவளை சமாதானப்படுத்துறது? என்னடா, உன் பொண்டாட்டி வராளா இல்லையா? ஆட, நீ வேற வாயை வச்சுக்கிட்டு கொஞ்சம் சும்மா இருமா. பேசுறத பேச வேண்டியது, அப்புறம் என்ன போய் கூட்டிட்டு வான்னு என்ன நச்சரிக்க வேண்டியது. என்னடா பதிலே சொல்ல மாட்டேங்கிற? வரோம்மா, நீ சாப்பிடு. பிரியா, பிரியா, என்னடா? நீ கோவத்துல இருக்க. அதான் இவ்வளோ மரியாதையா பேசுறேன்னு நினைக்கிறேன். ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா? என்ன? எனக்கு ரொம்ப பசிக்குது. பசிச்சா போய் சாப்பிடு. அதையே எங்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க? அதான் உங்க அம்மா கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்களே, சாப்பாடு எடுத்து வச்சுட்ட வந்து சாப்பிடுன்னு. என்ன இவ எது சொன்னாலும் மசிய மாட்டேங்கிறா. சரி, நம்ம எதுவா இருந்தாலும் அப்புறமா பார்த்துக்குவோம். ஓஹோ, இவ எப்ப கோவத்துல இருப்பா, நம்ம எப்படா எஸ்கேப் ஆகலான்னு பார்த்துட்டே இருக்கியா? நான் எப்போ அப்படி சொன்னேன்? நான் அப்படி எதுவும் சொல்லவே இல்லையே. அது நீ வாயை திறந்து சொல்லல, ஆனா நீ நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு அப்படித்தானே தெரியுது. ஏய் பிரியா, 1000 பேர் 1000 சொல்லட்டும். நான் உன்னை என்னைக்காவது ஏதாவது சொல்லியிருக்கேனா? சொல்லு. அம்மா உன்னை இவ்வளோ தூரம் பேசினாங்க, ஆனா நான் அம்மாவுக்கும் சப்போர்ட் பண்ணல. அந்தாண்டா நானும் கேட்குறேன். நீ ஒன்று எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும், இல்லாட்டி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும். ரெண்டும் கேட்ட மாதிரி ஊமை எண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இங்க பாரு பிரியா, இன்னும் கொஞ்ச நாள் தான். நம்ம தனியா போக சொல்லி அப்பாவே சொல்லிட்டாரு. அது வரைக்கும் கொஞ்சம் அனுசரிச்சு பொறுமையா இரு. எனக்காகடி. என்ன இவ்வளோ தூரம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ என்ன எதுவும் பேச மாட்டேங்கிற? இல்ல, உன் பேச்சை நம்பலாமான் தான் யோசிக்கிறேன். ஓய், என் பேச்சு நம்பாம நீ யாரு பேச்சு நம்ப போற? என் செல்ல பொண்டாட்டி இல்ல, மாமா சொன்னா கேட்டுக்கணும். ஏதாவது பேசி என்ன சமாதானப்படுத்திடுற. ஏய், உங்கூட சண்டை போடுறதும் நான் தான், உன்னை சமாதானப்படுத்துறதும் நான் தான். ரெண்டுமே என்னோட கடமை தானே. அடடடடடா, அப்புறம் இங்க பாரு ராமா, நல்லபடியா வேலையை முடிச்சிரு. ஏதாவது குத்தங்குறை யாராச்சும் சொன்னாங்கன்னா அப்புறம் நான் கொடுக்குற பணத்துல கை வச்சிருவேன். எந்த குறையும் வரக்கூடாது. நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ. யாரும் எந்த குறையும் சொல்லாத அளவுக்கு நல்லா பாத்துக்கணும். ஐயா, இதெல்லாம் நீங்க சொல்லணுமா என்ன? இத்தனை வருஷமா டெக்கரேஷன் வேலை பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் உங்களோட கல்யாணத்துக்கு நாங்க குறை வர மாதிரி பண்ணிடுவோமா? நீங்க கவலையே படாதீங்க. சரி, எல்லாம் பார்த்து பண்ணுங்க. ஏதாவது ஆள் வேணா கூட சொல்லுங்க, நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். இவன் என்ன இங்க பண்ணிட்டு இருக்கான்? நான் எந்த வேலையும் செய்ய வேண்டாம், வீட்லயே பேசாம இருந்தானே சொன்னேன். சொன்ன பேச்ச மட்டும் இந்த பையன் கேட்கவே மாட்டான். ராஜா, அம்மா, பாக்குறக்கு அப்படி என் கண்ணே பற்றும் போல இருக்கு. என் பையன் அவ்வளோ அழகா இருக்க. இப்பதான்டா உனக்கு மாப்பிள்ளை கலையே வந்திருக்குது. போங்கம்மா, எப்ப பாரு என்ன ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. பாரு, என் பையனுக்கு கல்யாணம் உடனே வெக்கெல்லாம் வருது. சரி, நீ போய் ரெஸ்ட் எடு, அம்மா இவங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, நீங்க எதுக்கு சிரமப்படுறீங்க? நானே எல்லா வேலையும் பிரிச்சு கொடுத்துட்டேன். ஏதாவது ஆளுக வேணும்னா மட்டும் சொல்ல சொல்லியிருக்கேன். அவங்க மட்டும் ஏதாவது தேவைன்னு சொன்னா பாத்துக்கலாம். மற்றபடி நமக்கு எந்த வேலையும் இல்லை. வாங்க, நாமளும் உள்ள போலாம். இங்க பாருங்க, நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? நீங்க வேலையை நல்லபடியா முடிங்க. உங்களுக்கு சொன்ன பணத்தை விட நான் சேர்த்தி கூட தரேன். சரிங்க ஐயா. சரி, நாங்க கிளம்புறோம். ம். நீ ஃபோன் பண்ணி அங்க கனிக்கிட்ட பேசுனியா?
என்ன சொல்றா? இவளை பத்தி போய் கேக்குறாங்க பாரு. கம்மனு நான் ராதிகாவை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட சந்தோஷமா இருப்பான் போல. ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்கிறதும் கிடையாது. மூஞ்சி கொடுத்து பேசவும் மாட்டேங்கிறா. என்ன பொண்ணு தானோ அவ. என்னடா நான் கேட்டுட்டே இருக்க, நீ அமைதியாவே இருக்க. பேசுனம்மா. உங்க மருமகளாச்சே, அதெல்லாம் அவ சரியா தான் இருக்கா. சரிம்மா, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். ம், சரி. என்ன இவ கனிக்கிட்ட பேசினியான்னு கேட்டதுக்கே ஆளுக்கு மூஞ்சி மாறுது. அதுக்குள்ள 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்களா? ராதா, நீங்க தனியா எதுக்கு போறீங்க? வரையில என்னையும் கூப்பிட்டுருக்க வேண்டியதானே? எதுக்கு என்ன அங்கேயே வந்து நீ தொந்தரவு பண்ணுறக்கா? நீ வீட்டில் என்ன பாடா படுத்துறதே போதும். ஜாக்கிங்காவது நிம்மதியாக வரனே. என்ன இவ பாட்டுக்கு போறான். இவ்வளோ தூரம் ஒருத்த பேசிட்டு இருக்கானே, என்ன ஏதுன்னு கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்பன்னு தோணுதா? அதெல்லாம் ஒன்றும் தோணாது. என்கிட்ட சண்டை போடுறக்க மட்டும் வந்துருவா வேகமா. ராதா, ஐயோ, என்னடா, என்னதான் உன் பிரச்சனை? என்னது? என்ன பிரச்சனையா? நான் இங்க ஒருத்த மாடு மாதிரி கத்திக்கிட்டு நிக்கிறேன். என்ன ஏதுன்னு கேட்க முடியல உன்னால. என்ன பிரச்சனைன்னு மட்டும் கேட்குற. சொன்னா மட்டும் அப்படியே நீ புரிஞ்சுக்குவ பாரு. சரி, இப்படியே நீ மனசுக்குள்ளே பேசிட்டே இரு. நான் ஜாக்கிங்கை முடிச்சுட்டு வந்துடுறேன், சரியா? ராதா ராதா, ஒரு நிமிஷம். நான் ஒன்றும் மனசுக்குள்ள இல்லை, ஒன்றும் நினைக்கல. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு தான் வந்தேன். சொல்லு, என்ன கிரிஷ்? ராதா, உங்களுக்கு தெரியும்ல, அன்னைக்கு கூட போய் குழந்தைய பார்த்துட்டு வந்தோம்ல, என்னோட சீனியர் குரு. ஆ, ஆமாம். அவரோட அத்தை பொண்ணு என் கூட தான் ஒர்க் பண்ணுறா. அவள் பேர் கனி. அவளுக்கு நாளைக்கு மேரேஜ். ஸோ நம்ம 2 பேரும் சேர்ந்து அவள் கல்யாணத்துக்கு போயிட்டு வருவோமா? சரி, போகலாம். இதை சொல்கிறக்கா நீ இவ்வளோ நேரம் திருன்னு முழிச்சிட்டு இருந்த? என்னது? திருன்னு முழிச்சிட்டு இருந்தனா? ஆமாம். சரி, போகலாம். போங்க, வரேன். வீட்டுக்குள்ள தான் ஒன்றும் பேச முடியல. சரி, வெளியே வந்தாது இவ கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தா ராதா வர வர ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாங்க. ஆனால் முதல்ல மாதிரி சண்டை போடுறதில்ல. பரவாயில்ல, அதுவே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு தான். அப்போ ராதா என்னை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே என்னை முழுசாக ஏற்றுக்கிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ராஜா, நான் உன்னை மனசார தானே காதலிச்சேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஏன் என்னை இப்போ உனக்கு பிடிக்கல? என்னை விட்டுட்டு போறக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? உனக்காக என் அண்ணா அண்ணி எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்தேன். ஆனால் இப்போ என்னையே நீ தூக்கி போட்டுட்டு வேற பொண்ணுக்கிட்ட போயிட்டல்ல. ஆனால் இதை நான் எப்படி சரி பண்ணுவேன்? இதை நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன்? எனக்குன்னு இப்போ ஹெல்ப் பண்ணுறதுக்கு யார் இருக்கா? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சால் எனக்கும் என் குடும்பத்துக்கும் எவ்வளோ பெரிய அசிங்கம். ராதிகா, ஐயோ, அண்ணா வருவாராட்டிருக்கே. அண்ணா, என்னாச்சு? ராதிகா மூஞ்சியே சரியில்லை. எனக்கு என்னமோ வரும்போது அவள் அழுதுட்டு இருந்த மாதிரியே இருந்தது. இப்போ பார்த்தா நார்மலாக இருக்க மாதிரி இருக்கா. ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? நம்ம கிட்ட சொல்லாம மறைக்கிறாளோ? சரி, என்ன ஏதுன்னு அவகிட்டயே கேட்போம். ராதிகா, என்னாச்சு? உன் முகமெல்லாம் வாடி போய் கிடக்குது. நைட்டெல்லாம் சரியா தூங்கலையா? என்னாச்சுமா? ஏதாவது பிரச்சனையா? ஏதா இருந்தாலும் அண்ணங்கிட்ட சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் ஏன் ஒரு மாதிரி இருக்க? அண்ணங்கிட்ட சொல்லலாமா வேண்டாமா? சொன்னா என்ன நினைப்பான்? நம்மளை அடிச்சிட்டா கூட பிரச்சனை இல்லை. பேசாம போயிட்டானா நம்மளால தாங்கவே முடியாது. என்ன சொல்ல முடியும்?
உன் தோல்ல சஞ்சி எனக்கு அலனும் போல தானே இருக்கு. ஆனால் என் சூழ்நிலை உங்ககிட்ட என் நிலைமையை சொல்லவும் முடியல, என்னால் அழுகவும் முடியல. என்னை மன்னிச்சிடுண்ணா. அண்ணா, ராதிகா என்ன ஆச்சு? எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்க? அம்மா ராதிகா, இங்க பாரு, அண்ணனை பாருமா. ராதிகா, நான் தான் உனக்கு ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டேன்லம்மா. நீ எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? நீ சந்தோஷமா இருக்கணும்னு தான் உன்னோட லவ்வுக்கே நான் ஓகே சொன்னேன். ஆனா நீ இப்படி அழுதுட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சொல்லுமா, என்ன ஆச்சு? எதா இருந்தாலும் அண்ணன் கிட்ட சொல்லு. அண்ணா, உனக்கு அந்த கஷ்டத்தை தரக்கூடாதுன்னு தான் ராஜா வேற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. என்னம்மா சொல்ற? வேற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறானா? ஆமாண்ணா, அவருக்கு நாளைக்கு வேற பொண்ணோட கல்யாணம். எவ்வளோ தைரியம் இருந்தா ஏன் தங்கச்சியவே அவன் ஏமாத்துவான்? அவனை நான் சும்மா விட போறதில்ல. இப்பவே அவன் சட்டைய பிடிச்சி என்ன ஏதுன்னு கேட்கற. ராதிகா, நீ அழாத. அவன் கூட உன்னை சேர்த்து வைக்க வேண்டியது இந்த அண்ணனோட கடமை. நாளைக்கு தானே அவன் கல்யாணம். அவன் கல்யாணத்துல போய் நம்ம பார்த்துக்கலாம். நான் என்ன பண்றேன்னு மட்டும் நீ பார்த்துக்கிட்டே இரு. எவ்வளோ நேரம் கழிச்சு இப்பதான் அமைதியா தூங்குறா. இவளை அங்கே கூட்டிட்டு போய் எப்படி தான் பொண்ணு சமாளிப்பாளோ. தேனுக்கு கொஞ்ச நாள் கஷ்டமாக தான் இருக்கும். தூக்கம் வந்ததுன்னா சும்மா அழுதுகிட்டே இருக்கா. என் தங்கத்துக்கு தூக்கம் வர்றது கூட தெரிய மாட்டேங்குது. அழுது அழுது ரொம்ப டயர்ட் ஆயிட்டா போல. மூஞ்சியே நல்லா வீங்கி போச்சு. கொஞ்ச நேரம் நல்லா தூங்கி எந்திரிச்சானா அப்புறம் பாலை கொடுத்து கொஞ்ச நேரம் விளையாட விடலாம். அம்மா, எவ்வளோ நேரம் தான் அவள் பக்கத்துலேயே இருப்பீங்க? நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. ஏய் 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 ஏய், கத்தாதடி. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு நான் தான் தூங்க வச்சேன். வந்து கத்தி அவளை எழுப்பி விட்ட, அவ்வளோதான் உன்னை. என்னம்மா நீங்க? எப்படி இருந்தவங்களே இப்படி மாற்றி வச்சிருக்கா. பெரிய ஆள் தான் இவ. சரி சரி, நீ முதல்ல சத்தம் போடாத, அமைதியாக பேசு. இவ கீது எழுந்துட்டா மறுபடியும் அழுக ஆரம்பிச்சிருவா. இவளை சமாதானப்படுத்துறக்குள்ள போதும் போதும்னு ஆயிடும். சரி சரிம்மா, நான் சத்தமாக பேசலை, மெதுவாகவே பேசுகிறேன், போதுமா? ம், உனக்கு இப்போ இந்த கஷ்டம்லாம் தெரியாது. உன் மாமியார் வீட்டுக்கு போவல்ல, அப்போ உன் பிள்ளைய நீ தானே பார்த்துக்கணும். அப்போ தெரியும் பிள்ளைய தூங்க வைக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு. ஏதோ இங்கே இருக்கங்காட்டி நான் பார்த்துக்கிறேன், நான் தூங்க வைக்கிறேன். போகிற இடத்துலையும் எல்லாரும் குழந்தைய பார்த்துக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. நீ தான் கண்ணு கருத்தமாக பார்த்துக்கணும். ஆ சரிம்மா. இங்கே பாரு தேரு, நான் ஒன்று சொல்கிறேன், நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோ. பிள்ளை யாருக்கிட்ட இருந்தாலும் சரி, ஒரு கண்ணு என்னைக்கு புள்ள மேலே இருக்கட்டும். பிள்ளைய அடிக்கடி நீ பார்த்துக்கிட்டே இரு, அவள் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு சொல்லி. சரிம்மா, அங்கே போனாலும் அத்தை நல்லா பார்த்துக்குவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அட, நான் உன் மாமியாரை சொல்லலை தேனு, மற்றவங்கள சொல்கிறேன். ம், புரியுதுமா. தேனு, பிள்ளைக்கு பேர் வச்சு தான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகணும். பிள்ளைக்கு பேரை பார்த்தீங்களா இல்லையா? அம்மா, பார்த்துக்கிட்டே இருக்குதும்மா. இன்னும் 1 மாதம் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ளே பார்த்துடலாம். அப்படி தான் இருக்கும். ஆனால் 1 மாதம் போகிறதே தெரியாதுடி, அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போவே பேரெல்லாம் பார்த்து வச்சிரு. ம் சரிம்மா.